ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோதுமை அப்பம். இந்த அப்பம் ஈஸியாக 10 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் நான் 1 டம்ளர் கருப்பட்டி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா ஒரு தூசி இல்லாமல் ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். இதோட 4 கனிஞ்ச வாழைப்பழம், அது எந்த வாழைப்பழமாக இருக்கலாம், 4 கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. இந்த கோதுமை மாவோட இந்த வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேர்க்கனே கருப்பட்டியை காய்ச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை வடிகட்டி நம்ம இதில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இது நல்லா நம்ம பிசைஞ்சுக்கணும். இந்த கருப்பட்டிக்கு பதிலாக நீங்கள் மண்டவெல்லம், நாட்டு சர்க்கரை எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கருப்பட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். வாழைப்பழத்துலேயே ஆல்ரெடி இனிப்பு, கனிஞ்ச பழங்கிறனால இனிப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் நான் கருப்பட்டி கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இந்த அளவு உங்களுக்கு சரியாக தான் இருக்கும். இதில் நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சோடா உப்புலாம் மிக்ஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு எண்ணெயை நான் நல்லா காய வச்சுருக்கேன். காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம கலந்து வச்ச இந்த மாவை அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுக்க வேண்டியதுதான். இது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் 10 நிமிஷத்துலேயே உங்கள் ஸ்கூல்லேருந்து வர கிட்ஸுகளுக்கெல்லாம் ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட 10 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இது கோதுமை மாவில் செய்கிறதுனால பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு எண்ணெயும் அதிகமாக பிடிச்சி இழுக்காது. ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை நம்ம பணியார சட்டியில் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கலக்கி அதை நம்ம பணியாரமும் ஊற்றி இது பண்ணலாம். உங்களுக்கு அது வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எப்படி பண்ணணும்னு கேளுங்க. நான் அதே வீடியோவை போட்டு காட்டுறேன். இது நல்லா இதானதுக்கப்புறம் இது நம்ம லைட்டாக திருப்பி விட்டுக்க வேண்டியதுதான். இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீட்டில் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். சுவையான வாழைப்பழம் கோதுமை அப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வாழைப்பழம் பால்ஸுன்னு சொல்லலாம். எல்லாமே நம்ம வச்சுக்கிற பேர் தான். ஸோ நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.